சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. என்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க, நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க, உத்தமி வருகையை மெட்டிகள் ஒலிக்க. நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க, உத்தமி வருகையை மெட்டிகள் ஒலிக்க. நித்திய சுமங்கலி பூஜையில் அழுக, மற்றொரு தயிரிடை வெண்ணைய ஜொலிக்க. பாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. என்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. விருட்சமாய் தனமழை தருக, மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக. கனக விருட்சமாய் தனமழை தருக, மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக. தினகரன் கோட்டி உன் மேனியில் உருக, ஜனகராஜன் திரு கண்மணி வருக. பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் சேராய். சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் சேராய். குங்கும பூவாய் பங்கைய பாவாய் வெங்கடரமணனின் பூங்கொடி வாராய். பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. ஐஸ்வர்யம் நித்ய மகோத்சவம் நித்திய மங்களம். அத்திகள் சொரியும் மனையில் ஐஸ்வர்யம் நித்ய மகோத்சவம் நித்திய மங்களம். சக்தி கேட்டபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அக்ஷதை சீதனம். பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. என்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. சுமங்கலி அருந்து சுக்கிரவார பூஜையில் இருந்து. சர்க்கரை பாயசம் சுமங்கலி அருந்து சுக்கிரவார பூஜையில் இருந்து. அக்கறையோடு சந்தனம் குழைத்து சாற்றிட புரந்தர விட்டலனை அழைத்து. பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. यादेषु सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमो नमः. जय लक्ष्मी
ஜெயலக்ஷ்மி பாஹி மாம் ஜெயலக்ஷ்மி 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 ரக்ஷ கொழிக்குது செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதம்மா சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதம்மா சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா சிந்தையில் ஏற்றி விட்டாள் செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதம்மா சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா வம்ச சீரன வழங்கிவிட்டாள் செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதம்மா சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா இன்று மாயமாய் மாய்த்து விட்டாள் செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதம்மா சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா செந்தமரை தாயே செந்தமரை கையால் சீர்பெற வாழ்த்தி விட்டாள் எம்மை சீர்பெற வாழ்த்தி விட்டாள் செந்தமரை கண்ணன் வனமாய் நின்றவள் சேயன சேர்த்தணைத்தாள் என்னை சேயன சேர்த்தணைத்தாள் செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதம்மா சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதம்மா சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா
महालक्ष्मीये नमोस्तुते मङ्गलरूपिणि नमोस्तुते माधवी मैविळि मधुरसुभाषिणि आदिलक्ष्मी नमोस्तुते महालक्ष्मीये नमोस्तुते मङ्गलरूपिणि नमोस्तुते माधवी मैविळि मधुरसुभाषिणि आदिलक्ष्मी नमोस्तुते लक्ष्मी नमोस्तुते सकलकलानिधि नमोस्तुते सर्वालंकारिणि नमोस्तुते संगदारिणि चक्रधारिणि आदिलक्ष्मी नमोस्तुते वासिनी नमोस्तुते सुंदरवदनी नमोस्तुते मण्वलं पयिर्वलं सेळित्तिड वैक्कुम धान्यलक्ष्मी नमोस्तुते सुहासनवासिनी नमोस्तुते सुंदरवदनी नमोस्तुते मण्वलं पयिर्वलं सेळित्तिड वैक्कुम धान्यलक्ष्मी नमोस्तुते लक्ष्मी नमोस्तुते पंकजवल्ली नमोस्तुते परिमलरूपिणि नमोस्तुते सेंगरुमेन्दी अभयमळित्तिडुम धान्यलक्ष्मी नमोस्तुते செல்வியே நமோஸ்துதே சத்யஸ்வரூபிணி சத்ருவிநாசினி தைரியலக்ஷ்மி நமோஸ்துதே திருமால் தேவியே நமோஸ்துதே திருவளர் செல்வியே நமோஸ்துதே சத்யஸ்வரூபிணி சத்ருவிநாசினி தைரியலக்ஷ்மி நமோஸ்துதே कपालं सिंहासनमुडै धैर्यलक्ष्मी नमोस्तुते भवभयनाशिनि नमोस्तुते भुवनविलासिनि नमोस्तुते शूलं कपालं सिंहासनमुडै धैर्यलक्ष्मी नमोस्तुते ज्योतिये नमोस्तुते तिरुपार्कடலோய் நமோஸ்துதே வெண்ணிறையானை நன்னீராட்டும் கஜலக்ஷ்மி நமோஸ்துதே தீபஜோதியே நமோஸ்துதே திருப்பார்க்கடலோய் நமோஸ்துதே வெண்ணிறையானை நன்னீராட்டும் கஜலக்ஷ்மி நமோஸ்துதே
गजलक्ष्मी नमोस्तुते अयंतिरुताये नमोस्तुते अरुमुगन मामी नमोस्तुते ஞானமுத்திரை நற்கரம் காட்டும் கஜலக்ஷ்மி நமோஸ்துதே வம்சவிருத்தினி நமோஸ்துதே வைரக்கங்கணமுடன் விளங்கும் சந்தானலக்ஷ்மி நமோஸ்துதே பேரழில் ரூபிணி நமோஸ்துதே வம்சவிருத்தினி நமோஸ்துதே வைரக்கங்கணமுடன் விளங்கும் சந்தானலக்ஷ்மி நமோஸ்துதே கலசதாரிணி நமோஸ்துதே மகுடதாரிணி நமோஸ்துதே சிற்றிடையில் சுகுமாரனை ஏந்திடும் சந்தானலக்ஷ்மி நமோஸ்துதே கலசதாரிணி நமோஸ்துதே மகுடதாரிணி நமோஸ்துதே சிற்றிடையில் சுகுமாரனை ஏந்திடும் சந்தானலக்ஷ்மி நமோஸ்துதே நமோஸ்துதே மஞ்சள் வாசினி நமோஸ்துதே அங்குசம் பாசம் ஆயுதம் தரித்திடும் விஜயலக்ஷ்மி நமோஸ்துதே குங்கும வாசினி நமோஸ்துதே மஞ்சள் வாசினி நமோஸ்துதே அங்குசம் பாசம் ஆயுதம் தரித்திடும் விஜயலக்ஷ்மி நமோஸ்துதே விஜயலக்ஷ்மி நமோஸ்துதே மந்தஹாசினி நமோஸ்துதே அன்னவாகினி நமோஸ்துதே செங்கோல் செய்யும் ராஜவடிவினி விஜயலக்ஷ்மி நமோஸ்துதே ஸ்வரூபிணி நமோஸ்துதே ஞான ஸ்வரூபிணி நமோஸ்துதே கல்வி செல்வம் தரும் கற்பகவல்லி வித்யாலக்ஷ்மி நமோஸ்துதே வேத ஸ்வரூபிணி நமோஸ்துதே ஞான ஸ்வரூபிணி நமோஸ்துதே கல்வி செல்வம் தரும் கற்பகவல்லி வித்யாலக்ஷ்மி நமோஸ்துதே கமலாசனத்தில் கண் வளர் தேவி வித்யாலக்ஷ்மி நமோஸ்துதே நீனலோசினி நமோஸ்துதே மனோகர தேவி நமோஸ்துதே கமலாசனத்தில் கண் வளர் தேவி வித்யாலக்ஷ்மி நமோஸ்துதே
கனகவர்ஷிணி நமோஸ்துதே காமருதேவி நமோஸ்துதே சகல சம்பத்தும் வழங்கிடும் தேவி தனலக்ஷ்மி நமோஸ்துதே கனகவர்ஷிணி நமோஸ்துதே காமருதேவி நமோஸ்துதே சகல சம்பத்தும் வழங்கிடும் தேவி தனலக்ஷ்மி நமோஸ்துதே நவநிதிஹாசினி நமோஸ்துதே நளின நிவாசினி நமோஸ்துதே வரம் பொருள் வருவாய் வழங்கிடும் அம்பிகை தனலக்ஷ்மி நமோஸ்துதே நவநிதிஹாசினி நமோஸ்துதே நளின நிவாசினி நமோஸ்துதே வரம் பொருள் வருவாய் வழங்கிடும் அம்பிகை தனலக்ஷ்மி நமோஸ்துதே கைகள் அடைமூ கை அச்சை அடைந்த பாதம்
திருநிலை நாயகி தேவி போற்றி, பருந்தார் குழலுமை கௌரி போற்றி, மங்கள நாயகி மாமணி போற்றி, எங்கும் நிறைந்த என் பொருள் போற்றி, இளமை நாயகி எந்தாய் போற்றி, வளமை நல்கும் வல்லியே போற்றி, யாழை போல் மொழியாயே போற்றி, பேழை வயிற்றனை பெற்றோய் போற்றி, பால்வளை நாயகி பார்ப்பதி போற்றி, சூழ் கொண்டுலகெல்லாம் தோற்றினாய் போற்றி, அறம்வளர் நாயகி அம்மே போற்றி, மரங்கடி கடைக்கண் மனோன்மணி போற்றி, போகம் மார்த்த பொற்கொடி போற்றி, பாகம் பிரியா பராபரை போற்றி, உலகுயிர் வளர்க்கும் ஒருத்தி போற்றி, மலர்தல் குவிதலில் மணமலர் போற்றி, கத்து கடல்வரா முத்தே போற்றி, நத்தும் அடியார் நட்பே போற்றி, கற்றவர்க்கின்பக் கடலே போற்றி, மற்றவர் கெட்டாவான் வெளி போற்றி, சிவகாமி அம்மை செல்வி போற்றி, புவனப் பொருள் களிற் பொருந்தினாய் போற்றி, வலிதாயத்தமர் வந்தாய் போற்றி, கலிசூழாவகை காப்பாய் போற்றி, வண்டார் குழலி மாதா போற்றி, செண்டாடும் விடைச்சிவையே போற்றி, உண்ணாமுலையம் உயர்த்தாய் போற்றி, கண்ணாரழகு கழுத்தாய் போற்றி, பெருந்துரையரசி பெண்கனி போற்றி, முருந்தேர் முறுவல் முதல்வி போற்றி, வேர்க்கண் அம்மை மீன்கனி போற்றி, நாற்பெரும் பயன்தரும் நங்காய் போற்றி, மின்னொளியம்மையாம் விளக்கே போற்றி, மண்ணொளிப் பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி, பச்சை நிறத்து பைங்கிளி போற்றி, இச்சைக்கு செய்த இன்பே போற்றி, குவளை கண்மலர் கொம்பே போற்றி, தவள வெண்ணீற்றோன் தலைவி போற்றி, பவளவரை மேற்பசுங்கொடி போற்றி, துவளிடை சிறுத்த தூயோய் போற்றி, குயில் மொழியிடற்றும் மயிலியல் போற்றி, எயில் மூன்றெரித்த இளங்கிழை போற்றி, தையல் நாயகி தாயே போற்றி, வையம் ஈன்றளிக்கும் வளத்தாய் போற்றி, மெய்யுருகு அடியவர் விருப்பே போற்றி, ஆவுடை நாயகி அன்னாய் போற்றி, தேவி சிறந்த திருமகள் போற்றி, தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி, அண்டர் அருந்தாமிழே போற்றி, பனங்காட்டூர் உறைபவளே போற்றி, அனங்காட்டும் நடை அழகி போற்றி, தமிழினும் இனிமை சார்ந்தோய் போற்றி, குமிழ்தாமரை மலர் கொடியிடை போற்றி, அமரி குமரி ஆனாய் போற்றி, இமவான் பெற்ற இளையாய் போற்றி, மலையத்து வசன் மகளே போற்றி, கலையாய் கனிந்த தலைமகள் போற்றி, தக்கன் மகளாய் தனித்தாய் போற்றி, முக்கட்சுடரின் முதல்வி போற்றி, அலைமகள் அடிபணி நலமகள் போற்றி, தலைமகள் தலைபணி கருத்தே போற்றி, திருவார்கூடலில் திகழ்வாய் போற்றி, அருமறை பொருளாம் ஆதி போற்றி, உயிருள் ஓவிய உருவே போற்றி, செயிரில் காட்சி சேயிழை போற்றி, செந்தமிழ் பாவின் தெளிவே போற்றி, எந்தம் மனத்தில் இருப்பாய் போற்றி, நீலி சூலி நெடுங்கனி போற்றி,
மேலை வினைகடி விமலை போற்றி. ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி. வெளிக்குள் வெளியாய் மிளிர்வாய் போற்றி. நீலமேனி வாலிழை போற்றி. கோலக்கொண்டல் நிறத்தாய் போற்றி. மண்முதல் ஐம்பொருள் வளனே போற்றி. பெண்ணான் அலிவுரு பெற்றோய் போற்றி. ஆப்பனூர் மேவிய ஆத்தாள் போற்றி. முப்பிறப்பற்ற முதல்வி போற்றி. சரி. Sir. Sir.
வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேருத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. வேத வேதாந்தத்தினுடைய செழும்பொருள்களையெல்லாம் இனிய எளிய தமிழில் கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். அவர் பாடியவை 4 பிரபந்தங்கள், 4 வேதங்களுக்கு சமமானவை, அதை காட்டிலும் உயர்ந்தவை. அதிலே பிரதானமான பாடல்கள் திருவாய்மொழின்னு பெயர் பெற்றன. 1102 பாட்டுக்கள். அந்த திருவாய்மொழிக்கு நிறைய உரைகள் ஏற்பட்டன. வியாக்கியானம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிறோம், உரை என்று தமிழில் சொல்லுவோம். அந்தந்த சொற்களின் பொருள், வாக்கியத்தின் பொருள், ஆழ்வார் எது நினைத்து பாடினார் அப்படிங்கிற ஆழ்பொருள், ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் உண்டான தொடர்பு பொருள், ஒரு 10 பாசுரங்களுக்கு உண்டான திரண்ட கருத்து, இப்படி அனைத்துமே உரைகளில் காணப்படும். இந்த உரை நூல்களெல்லாம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்டன. 6000 படி, 9000 படி, 12000 படி, ஈடு 36000 படி, 24000 படி என்று 5 பெரிய உரை நூல்கள் காணப்படுகின்றன. இதிலே படி படி என்றால் ஒரு கணக்கு. 6000 படின்னு சொன்னால் ஒரு படி 32 எழுத்துகள். 6032 எழுத்துகள் சேர்ந்தால் அந்த உரை நூல். அதைத்தான் 6000 படின்னு கொண்டாடுவோம். 9000 படி 9032 எழுத்துகள். அதே போல் 12000 படி, 24000 படி, 36000 படி. இதெல்லாம் எப்படி கணக்கு வைத்து கொண்டனர்? இன்றைக்கு கணிப்பொறி உபயோகப்படுத்துகிறோம். அதில் நாம் எத்தனை சொற்கள் எழுதியுள்ளோம், எத்தனை எழுத்துகள், எத்தனை வரிகள், அதில் ஏதேனும் இலக்கண பிழை உள்ளதா, இதெல்லாத்தையும் கணிப்பொறியே சொல்லுகிறது. அதில் இருக்கிற மென்பொருள் அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த காலத்தில் இதை போல வசதிகள் எல்லாம் கிடையாது. மேலும் மாலை பொழுதாகிவிட்டால் வெளிச்சமே கிடையாது. அதற்குள் தான் எல்லாவற்றையும் எழுதி முடித்தாக வேண்டும். இன்னைக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் கணிப்புரையில் திருத்தங்கள் செய்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட அதுவே திருத்தத்தை பண்ணி காட்டி விடுகிறது. நம்மை பெருசாக எதிர்பார்ப்பதில்லை. அப்படி இருந்தாலும் நாம் திருத்தங்களை பண்ணலாம். ஆனால் அந்த நாளில் ஓலைச்சுவடியில் எழுதினார்கள். அதில் ஒரு ஓலைச்சுவடி எழுதி கொண்டு வரும்போது நடுவில் ஏதானும் தப்பு விட்டாலோ, சுவடி முறிந்து போய்விட்டாலோ மறுபடியும் புதுச்சுவடி எடுத்து அதில் தான் எழுதியாக வேண்டும். அப்போ எழுதும்போது இருக்கிற கடினம் அதோடு அல்ல, அதற்கப்புறம் அந்த ஓலைச்சுவடியை பாதுகாப்பது சின்ன வேலை இல்லை, பெரிய வேலை. அதை இன்று வரைக்கும் பல நூலகங்களிலே பாதுகாத்து வருகிறார்கள். இப்போ இத்தனை இடர்களுக்கு நடுவில், இன்னல்களுக்கு நடுவில் அழகழகான உரைகள் இருக்கின்றன. அவர்கள் எழுதின மேன்மையை சொல்வதா, அல்லது 800 வருஷங்கள் ஆனாலும் ஓலைச்சுவடியில் இருந்தவை இதுவரை கெடாமல் பாதுகாக்கப்பட்டு இன்று அச்சில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றப்பட்டு அதை நான் நன்கு வாசித்து கொண்டு வருகிறோம். இதுதான் இந்த உரை நூல்களின் வளம், உரை நூல்களின் பெருமை. இதிலே 6000 படிங்கிற நூலை திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் எழுதினார். 9000 படி எனும் நூலை நஞ்சியர்ங்கிற ஆச்சாரியர் வடிவமைத்தார், எழுதினார். 12000 படி வாதிகேசரி அழகிய மணவாள சீயர் என்பார் எழுதினார். அதுக்கப்புறம் 736,000 படி பெரிய நூல், அதுதான் விளக்கமான நூல். நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி நம்பிள்ளை எனும் ஆச்சாரியன்தான் 736,000 படி எழுதினார். பெரியவாச்சான் பிள்ளை என்பவர் 24,000 படி எழுதினார். இப்போ நான் சொன்ன வரிசையிலேயே தான் இந்த உரை நூல்கள் பிறந்தன. நம்பிள்ளை ஆச்சாரியன், ராமானுஜருடைய வழித்தோன்றல். ராமானுஜர் வாழ்ந்தது 1017 1137, 120 ஆண்டுகள் இருந்தார். அதில் ராமானுஜருக்கு அடுத்து வந்த ஆச்சாரியன் எம்பார், அவருடைய சிஷ்யர் பட்டர்,
அவருடைய சிஷ்யர் நஞ்சியர், அவருக்கு சிஷ்யர் நம்பிள்ளை. இதுதான் நம்பிள்ளையினுடைய வரலாறு. அந்த சுவாமி நஞ்சியரிடத்தில் நிறைய அர்த்தங்களை கேட்டார். இவரும் அத்தனையும் தன் உள்ளத்தில் தேக்கி கொண்டார். அதை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது ஆசை. அப்படி சொல்லுவாராம். ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்குள்ளே அமர்ந்து கொண்டு நம்பிள்ளை திருவாய்மொழி சொல்லுகிறார். அப்படின்னா அதனுடைய காலக்ஷேபத்தை பண்ணி வருகிறார். அந்த இடத்த நீங்கள் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் தரிசித்து கொள்ளலாம். நாம் பெருமானை சேவிக்கிறதுக்காக உள்ளே நுழைகிறோம். நுழைந்து இடதுபுறம் போகலாம், வலதுபுறம் போகலாம். 2 பக்கங்கள் உள்ளன. அதில் நாம் ஒரு பக்கமாக வந்து மேலப்படி கீழப்படின்னு 2 சொல்லுவார்கள். மேற்கு புறம் படிக்கட்டு, கிழக்கு புறம் படிக்கட்டு. அதில் கிழக்கு புறம் படிக்கட்டாகவும் ஏறி போகலாம், போவதுண்டு. அநேகமாக மேற்கு புறம் படிக்கட்டாக பலரும் ஏறி வருவார்கள். இது தாண்டி பெருமானிடத்தில் செல்லுகிறோம். அந்த கிழக்கு பக்கத்தில் அந்த படிக்கட்டு கீழே ஒரு பக்கம் ஏறினால் கிளிமண்டபம், அர்ஜுன மண்டபம், பகல்பத்து மண்டபம். நேர பார்த்தால் விஸ்வக்சேனர் சன்னதி. இதுக்கு நடுவில் ஒரு 4 கால் மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தினுடைய ஒரு பக்கத்து தூண், அந்த தூணில் சின்னதாக ஒரு கல் திண்ணை போலே சாய்மானமாக இருக்கிறது. அந்த கல் திண்ணை சாய்மானத்தில் அமர்ந்து கொண்டுதான் நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்லுவாராம். அங்கு அமர்ந்து கொண்டுதான் அவர் விரிவுரை ஆற்றுகிறார். திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவார். திருவாய்மொழி யாரை பற்றி பாடிற்று? உள்ள இருக்கிற பெரிய பெருமாளை பற்றி தானே. திருவரங்கத்துக்குத்தானே 1102மே இல்லையே. 10 பாசுரங்கள் தானே திருவரங்கத்துக்கு பாடினார். 7ஆம் 10, 2ஆம் திருவாய்மொழி, கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள்னு தொடங்குகிற பாடல்கள். அதுதான் நேரே திருவரங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டவை. ஆனால் ஸ்ரீ பராசர பட்டர் சொல்லுவராம், வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ன தமிழ்மரகள் 1000மும் ஈன்ன முதத்தாய் சடகோபன் மெம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். சடகோபன் இதை பாடி கொடுத்தார், ராமானுஜர் வளர்த்து கொடுத்தார். சடகோபன் யாருக்காக பாடினார் தெரியுமோ? வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல். ஸ்ரீரங்கத்துக்கு அரங்கநாதனுக்காகத்தான் 1102. அப்படி கூட இருக்குமா? கிட்டத்தட்ட 38 திவ்யதேசங்களை பாடியுள்ளார் ஆழ்வார். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டு அரங்கனுக்கேன்னு சொல்லலாமானால் எல்லாம் அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவரவருக்கு 10 பாசுரங்கள் கொடுக்கப்பட்டவனவாம். அப்படி ஒரு பெருமை. அதனால் அரங்கனுக்கே பாடல்கள். அதை இப்போது அரங்கனுடைய ஆஸ்தானத்திலே அமர்ந்து நம்பிள்ளை காலக்ஷேபமாக சொல்லி கொண்டிருக்கிறார். 2 செய்தி சொல்லுவார்கள். ஒன்று, அவருடைய காலக்ஷேபம் சொற்பொழிவு. அது கோஷ்டி கலைந்து எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது நம்பெருமாள் புறப்பாடு கோஷ்டி முடிந்து ஆயிரக்கணக்கில் போகிறார்களா, இல்லை நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபம் முடிந்து போகிறார்களா என்ன ஊரார் பேசிக்கொள்வார்களாம். இது என்ன வியப்பு பாருங்க. நம்பெருமாள் புறப்பாட்டுக்குன்னா எத்தனை 1000 பேர் வருவார்கள். இன்றைக்கி அப்படித்தானே. இப்போ வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. பகல் 10, ராப் 10. இப்போ பகல் 10 நடக்கும் வேளையில் காலை 6, 6:30 மணிக்கு புறப்பட்டு விடுகிறார். எங்கு பார்த்தாலும் கூட்டம் இருக்கும். 7 மணிக்கு போய் தன்னுடைய இடத்துல எழுந்துருளி விட்டால் அதற்கப்புறம் 10:30 மணி வாக்கில் அரையர் சேவை நடக்கும். இந்த அத்தியனோத்சவத்துக்கு பெருமையே அரையர் சுவாமிகள் எழுந்துருளி தாளம் தட்டி பெருமான் முன்னே பாடி அவர் ஆனந்தமாக கேட்பார். இந்த திருவாய்மொழியும் கேட்பார். இது இராப்பத்து. நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழியை கேட்கறது ஒரு நாளைக்கு ஒரு 10ஆக ராப்பத்து முழுக்க கேட்பார். மற்ற பாசுரங்கள்லாம் பார்த்தால் இப்போ திருமொழி, திருமங்கையாழ்வார் பாடினது, மற்ற முதலாயிரங்கள், இந்த 2000 பாசுரத்தையும் பகல் 10 மண்டபத்திலிருந்து கேட்பார். இப்படியெல்லாம் ஆங்காங்கு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. பெருமானுக்காகத்தான் உண்மை. இன்னொரு செய்தி, வேடிக்கையான செய்தி. அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது, உண்மை பொருளை கொள்ள வேண்டும். காலக்ஷேபம் நடந்து கொண்டிருக்கும். சந்திரபுஷ்கரணி கரை, ஸ்ரீரங்கத்தில் சந்திரபுஷ்கரணி ரொம்ப பிரசித்தி. அதனுடைய கரையில் அமர்ந்து காலக்ஷேபம் நடக்குமா. அப்போது பெருமான் பலி சாதிப்பதற்காக எழுந்துள்ளுகிறார். கோவில்னால் பலி சாதிக்கும் வேளையில் வலம் வருவார்கள். அதுக்கு பலிபேரம்னு ஒரு பெருமாள் இருப்பார். அவரை எழுந்துருளை பண்ணி கொண்டு வரும்போது எல்லோரும் எழுந்திருக்கணும். ஆனால் உட்கார்ந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்களாம், இந்த கூட்டம் கலைக்கும் பெருமாளை யார் இப்போது கூப்பிட்டார்கள்? நம்ம காலக்ஷேபம் முடிந்த பிற்பாடு வரக்கூடாதோ? பாசுரத்தை தான் அவரை பற்றி தான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது முடிந்த பிற்பாடு வரக்கூடாதோன்னு சொல்லணும்னால் அந்த திருவாய்மொழியில் இருக்கும் ஈடுபாடு பெருமானே அப்புறம் வந்தால் தேவலை என்று அவரை கூட ஒதுக்குகிற அளவுக்கு இருக்கும். இப்படியெல்லாம் பெருமை பெற்றது நாம் இத்தனை அனுபவிக்கிறோமே, பெருமாளுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். பாடினதே அரங்கனை பற்றித்தான். சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும் ஆங்கே மழைக்கண்ணீர் மல்க
என்று நம்மாழ்வார் இதே திருவரங்கநாதனுக்காக 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி 10 பாசுரங்கள் சமர்ப்பித்தார். அவ்வெம்பெருமான் அவருக்கு ஒரு ஆசை, பெரிய பெருமாளுக்கு ஆசை. உள்ளே கிடந்து உறங்கி கிடக்கும் பெரிய பெருமாளுக்கு சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் ரங்கநாத பெருமாள், ரங்கராஜன், ரங்கநாதன், பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கநாதன், இன்னைக்கு எத்தனையோ திருநாமங்கள். அழகா சயனித்து கொண்டிருக்கிறார். ஒரு திருக்கையை தூக்கி தன்னுடைய முடியை காட்டிக்கொண்டு, இடது திருக்கையாலே அடியை காட்டிக்கொண்டு, இதோ முடியை பார்த்தீர்களா, முழு முதல்னு தெரிந்து கொள்ளுங்கள். அது தெரிந்த பிற்பாடு அடியிலே விழுங்கள். இவர்தான் கடவுள்னு தெரிஞ்சுவிட்டால் அப்போ திருவடிகளை பற்ற போகிறோம். அப்படித்தான் பெருமாள் சயனிச்சிருக்கார். அவருக்கு ஒரு ஆசை, நாம் இந்த படுத்துன்றிருக்கிற படுக்கையை விட்டு எழுந்து சற்று வெளியில் போய் அப்படி சாளரத்தின் வழியை பார்த்தால் அந்த கீழே தான் நம்மளே எழுந்துள்ளிருக்கிறார், இப்படி கிழக்கு பக்கத்திலே. அது காலக்ஷேபத்தில் என்ன சொல்கிறார், நம்ம பற்றி தான் சொல்லுகிறார், அதை நாம் கேட்க வேண்டாமா என்று ஒரு ஆசை. ஆசைன்னா விபரீத ஆசை. படுத்து கொண்டு இருக்கிற பெருமாள் எழுந்திருக்க முடியுமா? எழுந்திருந்து வெளியில் தான் போக முடியுமா? இருந்தாலும் அவருக்கு ஆசை. மெதுவாக எழுந்திருக்க முற்பட்டார், எழுந்து விட்டார். அப்போது திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார். பெருமானுக்கு விளக்கு பிடித்து சேவை பண்ணி வைக்கிறது, தரிசனம் பண்ணி வைக்க வேண்டுமா? அப்போ விளக்கை பிடித்து நன்றாக தூண்டி, அதுக்கு வேண்டிய திரியெல்லாம் தூண்டி அப்படி திருவடியை தரிசிக்க பண்ணி வைப்பார்கள். அப்படியே கொண்டு போய் நாபி கமலம், திருமார்பு, திருக்கண்கள், திருமேனி முழுக்க இப்படித்தான் சேவை பண்ணி வைப்பார்கள். அதுக்காகத்தான் அங்கே இருக்கிறது திரு விளக்கு பிச்சன், விளக்கை கையிலே பிடித்து கொண்டு நிற்பவர். அவருக்கு இந்த பெருமானை திரும்பி பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலை. இந்த காலக்ஷேபம் நடக்கும்போது, உரை நடந்து கொண்டிருக்கும்போது, சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும்போது ஒருத்தரும் கோவில் பக்கம் ரொம்ப வரமாட்டார்கள். எல்லாருமே சொற்பொழிவில் தான் அமர்ந்திருப்பா. ஆனால் பெருமானுடைய இடத்தில் காலியாக கூட இருக்கும். நமக்கு உடனே தோணும், அது எந்த சமயம்னு சொன்னீர்கள் என்றால் நாங்கள் கண்டிப்பாக அப்போ போய் யாரும் இல்லாமல் ஏகாந்தமாக பெருமாளை தரிசித்து வந்து விடுவோம். ஏன்னா இப்போ எப்போ போனாலும் கூட்டமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்லை. அதுவும் வெள்ளி, சனி, ஞாயிறு என்று சொல்லிவிட்டால் கூட்டம் நெருகிறது. உற்சவ காலங்களில் கேட்கவே வேண்டாம், 4 பக்கத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் வண்டியான்னு இருக்கிறது. முன்னாடிலாம் தெற்கு பக்கத்தில் மட்டும்தான் ஸ்ரீரங்கத்தில் கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா என்னமோ தெரியல, இப்போ எல்லா பக்கத்திலும் கூட்டம். பெருமான் மெதுவே எழுந்திருந்து விட்டார். திருவிளக்கு பிச்சன் பெருமானை பார்க்கல, வெளி நடக்கிற காலக்ஷேபத்தை பார்த்துட்டு இருக்கார். நன்னா இருக்குது, காதார கேட்டுருக்கார். இந்த பெருமான் வந்தார். கர்ப்பகிரகம் வாசல் சின்னது, உள்ளவர் இவ்வளோ பெருசு சேனிச்சிருந்தா கூட வாசல் படி சின்னது, அதை தாண்டணும். தாண்டுற இடத்துல தான் திருவிளக்கு பிச்சன் நின்று கொண்டு காதை வெளியில் வைத்து கொண்டு நம்மள என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த பெருமான் வெளியில் போகணும் இல்லையோ, எவ்வளவு பெரிய திருமேனி, அவருடைய நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சனையேன்னு திருப்பாழ்வாருடைய பாசுரம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தான். அப்படிப்பட்ட பெருமானுடையது திருமேனி எப்படி இருக்கும்? ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் ஏழில் நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே. என்ன அழகான திருமேனி என்று திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரானில் வியந்து பாடுகிறார். அந்த திருமேனி தான் இப்போது எழுந்து விட்டார். எழுந்திருந்து திருவிளக்க பிச்சனை தாண்டணும். தாண்ட முடியல, நிற்கிறார் பெருமாள். சிலாரூபம் விக்கிரக ரூபம். எழுந்திருப்பாரானால் சுவாதந்திரமுடைய பெருமான் எதையும் செய்வார். எழுந்திருக்க முடியாதுங்கிறது இல்லை. வரலை என்னால் கலியுகத்திலே ரொம்ப எழுந்திருக்க வேண்டாம், அசைய வேண்டாம், வாய் திறந்து பேச வேண்டாம்ங்கிறதுக்காக தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாரே தவிர நினைத்தால் கண்டிப்பாக எழுந்திருப்பார். இப்போ அர்ச்சாவதாரத்து பெருமாளுக்கு பெருமை குறைவா? சொல்ல முடியாது. வைகுந்தநாதன் எதை நினைச்சாலும் செய்வார். அர்ச்சாவதாரத்து பெருமாள் செய்தாரனால் நிச்சயம் செய்வார். அவர் செய்யாமலா நம்ம மோட்சம் பண்ணிருக்கோம். அப்போ பெருமாள் எழுந்திருந்து வந்தார். வாசல்ல விளக்கு பிச்சன் நிற்க, யாரோ இந்த பக்கத்தில் திருவிளக்கு பிச்சன் தோளில் தடவராப்பில் இருந்தது. யாரா இருக்கும்னு இப்படி திரும்பி பார்த்தார். இவ்வளவு பெரிய உருவத்துக்கு பெரிய பெருமாள் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ சயனித்து கொண்டிருந்த பெருமான் அப்படியே எழுந்து நின்று விட்டார். அதை எதிரே பார்க்கல திருவிளக்கு பிச்சன். இது என்னது அனர்த்தமாக இருக்கே, பெருமாள்லாம் இப்படி எழுந்து வர ஆரம்பிச்சுட்டா இது என்ன நரசிம்ம அவதாரமா, வாமன அவதாரமா, கிருஷ்ணாவதாரமா? ஸ்ரீமன் நாராயணன் அர்ச்சாவதாரம். கைகளால் பற்றி அந்த பெருமாளை சட்டென்று அப்படி தள்ளினால் ஆதிசேஷ படுக்கையில போய் விழுந்தார். நீர் இந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கக்கூடாது, பார்த்துக்கொள்ளும். எழுந்தது நடக்கிறதெல்லாம் அவதாரங்களில் பண்ணணும். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம்.
ஆனால் இப்போது படுத்தது படுத்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று திருவிளக்கு பிச்சன் தள்ள அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த சயனம் மாறாமல் பெரிய பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன தெரிய வந்தது? நம்பிள்ளை ஈடு காலக்ஷேபத்தை தானே கேட்க வேணும் இன்னும் பெரிய பெருமாள் ஆசைப்பட்டிருக்கார். அடுத்தது அந்த நம்பிள்ளை காலக்ஷேப கோட்டி முடிஞ்சு போறச்சே ஊரே திரண்டு போகும். நம்பெருமாள் உற்சவத்தை தவிர கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். அவர் எழுதினது தான் ஈடு 36,000 படி, ரொம்ப விபுல கிரந்தம். அப்படின்னால் ரொம்ப விளக்கமான நூல். அதற்கு அரும்பதங்கள் எல்லாம் இருக்கும், அருமையான பதங்கள், சொற்கள் பொருள் விளங்காதவை. பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒன்று சாப்பிட்டு பார்த்துக்கிறீர்களா? அதை போல் இது பொருள் விளங்காது போல் இருக்குது. அதுக்காக அரும்பதம், அருமையான கடினமான ஆழமான பொருள்கள் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து அரும்பத உரை, பெரிய அரும்பதம், சின்ன அரும்பதம் அப்படிலாம் போடுவார்கள். அப்போ இது இத்தனையும் சேர்த்து ஒரு பெரிய மேருமலையை போலே, இல்லை நமக்கு இருக்கவே இருக்கு ஹிமாச்சல மலையை போலே வியாக்கியானமே பெருசு. அதுக்கு அரும்பதங்கள் இருக்கின்றன, அதுக்கு சொற்பொருள்கள், பத உரை என்று பல விதங்களும் ஏற்படுத்தி திருவாய்மொழி அவ்வளோ தூரம் நம்ம ஆச்சாரியர்கள் பாதுகாத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நம்பிள்ளை திருவாய்மொழியை காத்த குணவாளர், 5 ஆச்சாரியர்களில் ஒருத்தர், ஈடு 36,000 படிங்கிறத சாதித்தவர். அவர் திருவடிகளும் நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, வாதிகேசர் அழகமணவாளச்சியர், திருக்குறுகைப்பிரான் பிழான் பிள்ளான் இவர்கள் எல்லார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, இவர்கள் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள், அதை நமக்கு இன்னி வரைக்கும் காத்து கொடுத்தவர்கள். அவர்கள் திருவடிகள் பல்லாண்டு. மேற்கொண்டு திருவாழ்வு என்ன சொல்லித்து ஆழ்வார் சரித்திரம் என்னான்னு பார்ப்போம்.